வைத்தியர் மனோகரன் நாட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்னர் முதலாக இந்த ஆவணங்களை எல்லாம் என்னுடைய கையில் தான் கொடுத்து நான் தான் நாட்டுக்கு வெளியே கொண்டு போய் பிரித்தானியாவிலே உரியவர்களிடத்தில் ஒப்படைத்தவர். அந்த 5 மாணவர்கள் பாதுகாப்பு படையினராலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விடயம் அதுக்கு பிறகுதான் வெளி உலகுக்கு ஆதாரபூர்வமாக வெளிவந்தது. அது சம்பந்தமாக ஒரு விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. COI என்று சொன்னார்கள். அது உடலகம கமிஷன் என்று அதுக்கு பெயர். அதை மேற்பார்வை செய்வதற்காக ஒரு சர்வதேச மட்டத்திலே ஜஸ்டிஸ் பகவதி தலைமையிலான ஒரு குழு, IJEP என்று சொன்னார்கள், இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ், அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நடும் வழியிலே இலங்கை அரசாங்கம் ஒழுங்கான முறையில் இதை செய்யவில்லை என்று விலகிவிட்டார்கள். விலகின பிறகு இலங்கையிலே இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒரு 5-6 நிறுவனங்கள் அந்த ஆணைக்குழு முன்பாக சென்று எங்களுக்கும் இதிலே பங்கு பெறுவதற்கான உரித்தை தர வேண்டும் என்று கேட்டது. அதை கேட்டு வாதாடினதினால் ரத்னவேல் போன்றவர்கள் எல்லாம் அதிலே வைத்தியர் மனோகரனுக்காக ஆஜராகியிருந்தார்கள். நாங்கள் ஒரு கூட்டாக பல சட்டத்தரணிகள் அதிலே ஆஜராகி அந்த ஆணைக்குழு விசாரணைகளிலே பங்கு பெற்றிருந்தோம். அந்த ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் எங்களுடைய பேர்கள் எல்லாம் இருக்கிறது. அது வரும் அங்கே பார்த்துக் கொள்ளலாம். வைத்தியர்